பண்ணலாமா? இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட மார்ச் 22 அண்ட் 23 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, ஐஎன்எஸ் தாராகிரி வந்து கமிஷன் ஆக போகுது. யார் கமிஷன் பண்ண போறான்னா, இந்தியன் நேவி கமிஷன் பண்ண போறான். எங்கன்னா விசாகப்பட்டினத்துல இருந்து கமிஷன் ஆக போகுது. இந்த செர்மோனியை வந்து யார் ப்ரெசென்ட் பண்றதுன்னா, நம்ம ராஜ்நாத் சிங் இருக்கார்ல, டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவர் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ண போறாரு. இது எது கீழே வரும்னா, இட் இஸ் 4th நீலகிரி கிளாஸ் ப்ராஜெக்ட் 17A ஸ்டெல்த் ஃப்ரிகேட். இந்த இந்த தாராகிரி இந்த கிரி கிளாஸ் கீழே 4th ஃப்ரிகேட் இது நீலகிரி கிளாஸ் கீழே வரும். ப்ராஜெக்ட் 17A கீழே தான் வருது. இது யார் பில்ட் பண்ணுறதுனா, மஸ்கான்டாக் ஷிப் பில்டர்ஸ் மும்பை, இவன் தான் வந்து பில்ட் பண்ணுறான். இதோட ஃபீச்சர்னா 75% ஆஃப் இண்டிஜினியஸ் கண்டென்ட் நம்ம ஊர்லேயே ரெடி பண்ணுது. 75% வந்து நம்ம ஊரோட அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு ரெடி பண்ணுறது. 200+ MSMEக்கு வந்து ஒர்க் கொடுத்துருக்கு. தென் இது எது கீழே வரும்னா, ஆத்ம நிர்பார் பாரத், நம்ம டெவலப்டு இந்தியா இருக்குல்ல, அது கீழே தான் வரும். இது எது எக்யூப் பண்ணியிருக்குன்னா, COD GOD அப்படின்னா என்னன்னா, கம்பைன்டு டீசல் ஆர் கேஸ், அந்த கேஸ் ஃபியூலை வச்சு தான், இது கேஸ் இல்லைன்னா டீசல் ஃபியூலை வச்சு தான் வந்து ப்ரொப்பல் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இது மாடர்ன் வெப்பன், இந்த மாடர்ன் வெப்பன் சிஸ்டம் எதெல்லாம் வந்து இதில் டிசைன் ஆக போகுதுன்னா, பிரம்மோஸ் மிசைலு அண்டு பிராக் 8 மிசைலை வந்து இதில் வந்து மவுண்ட் பண்ண போகிறாங்க. அப்போ தாராகிரின்றது 4th நீலகிரி கிளாஸஸ் ப்ராஜெக்ட் 78 கீழே வருது. இதை யார் பில்ட் பண்ண போகிறதுனா, மஸ்கான்டாக் ஷிப் பில்டர்ஸ். தென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கான்ல, அவன் லான்ச் பண்ண போகிறான்னா கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் 2.0 ஃப்ரேம்வொர்க்னு ஒன்று யூஸ் பண்ணுறான். கிரெடிட் கேரண்டி கொடுக்க போகிறான், கடன் கொடுக்க போகிறான். யாருக்குன்னா, அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து கடன் கொடுக்க போகிறான். அதை வந்து வெர்ஷன் 2 வந்து லான்ச் பண்ணுறான். இது எய்ம் என்ன? டு ஈஸ் த லிக்விடிட்டி கன்ஸ்டெயின்ஸ் டு இம்ப்ரூவ் த கிரெடிட் அசஸ் டு த ஸ்மால் பாரோவர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு தான். இதை யார் மேனேஜ் பண்ணுறான்னா, நேஷனல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டி கம்பெனி தான் இதை மேனேஜ் பண்ணுறான். எக்ஸ்பெக்டட் டு பெனிஃபிட், எத்தனை பேர் பெனிஃபிட் ஆக போகிறாங்கன்னா, 36 lakh பாரோவர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆக போகிறாங்க. இந்த ஸ்கீம் வந்து இதோட கார்பஸ் என்னன்னா 20,000 crores வந்து இதோட கார்பஸ். இது எப்போ வேலிடேட், எது வரைக்கும் இருக்க போகுதுன்னா, June 30, 2026 வரைக்கும் இருக்க போகுது. ஆர் அன்டில் த ஃபண்ட் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிற, ஃபண்டு வந்து காலியாகிற வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட டென்யூர் பீரியட் என்ன? 3 years, இன்க்ளூடிங் 1 year மோரட்டோரியம் பீரியட். கடன் வாங்கிட்டேன்னா அதோட டென்யூர் பீரியட் 3 years, 1 year வந்து கிரேஸ் பீரியட். மோரட்டோரியம் பீரியட்னா கிரேஸ் பீரியட். தென் கேரண்டி கவரேஜ் எவ்வளோ கேரண்டி பண்ணுவாங்கன்னா, 80% வந்து லோன் கேரண்டி கொடுப்பாங்க. யார்? ஸ்மால் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்மாலுக்கு, மீடியம்னா 75%, லார்ஜ்னா 70%. இதோட அலோகேஷன் ரூல் பாருங்களேன். மினிமமாக 5% லோன் யாருக்கு கொடுத்துருக்குன்னா, ஸ்மால் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டருக்கு கொடுத்துருக்கணும். மினிமமாக 10% வந்து மீடியமுக்கு கொடுத்துருக்கணும். தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார்? பப்ளிஷ்டு பை இன்ஸ்டியூட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன மொத்தமாக எத்தனை கண்ட்ரி கவர் பண்ணுறாங்கன்னா, 163 கண்ட்ரி கவர் பண்ணுறாங்க. 99% ஆஃப் 7% ஆஃப் குளோபல் பாப்புலேஷனையும் கவர் பண்ணுறாங்க. ரேங்க் எப்படி கொடுக்குறாங்கன்னா, 0 to 10 வரைக்கும் பேஸ் ஆன் டெரரிசம் இம்பாக்டை வச்சு இந்த பேஸ் கொடுக்குறாங்க. இதில் வந்து பாகிஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. மோஸ்ட் அஃபெக்டட் கண்ட்ரியில் பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் புக்ரைன் ஃபேசோ வந்து செகண்ட். இந்தியா வந்து 13th பொசிஷன் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. தென் ரீஜன் வந்து சப்சஹரான் ஆஃப்ரிக்கன் ரீஜன் தான் வந்து குளோபல் எபி சென்டர். இந்த ரீஜன் தான் வந்து மோஸ்ட் அஃபெக்ட் ஆயிருக்கு இந்த டெரரிசம்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாப் 6 வந்திருக்கு 10ல். தென் நம்ம நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல, ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவங்க வந்து என்ன லான்ச் பண்ணுறாங்கன்னா, ஃபராம் BHன்ற ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணுறாங்க. எதுக்குன்னா, அந்த இன்கம் டேக்ஸை பற்றினா ஒரு ஸ்டடி, எஜுகேட் டேக்ஸ் பேயர். இந்த டேக்ஸ் பேயருக்குலாம் வந்து இந்த இன்கம் டேக்ஸ்னால் என்ன, இதில் அப்டேட் கொண்டு வந்திருந்தாங்கல்ல. பழைய இன்கம் டேக்ஸ் ரூல் வந்து 1961 இந்த 2025 இன்கம் டேக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணாங்கல்ல, அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. அதுக்கான ஒரு எஜுகேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு கேம்பெயின் தான் வந்து ஃபராம் BHன்றது. எதுக்காகனா, இஸ் டு ரினியூ நியூட்ரல், நோ சேஞ்ச் இந்த டேக்ஸ் ஸ்லாப். இந்த ஸ்லாப்லாம் என்ன இருக்குது, எவ்வளோ டேக்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ட்டல் பேர் என்ன? ஃபராம் BH. இது எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும்? சிம்பிளிஃபிகேஷன், கிளாரிட்டி அண்ட் ஈஸ் ஆஃப் கம்ப்ளைன்ஸஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. இது ஃபுல் ஃபார்ம் என்ன? பாலிசி ரிஃபார்ம்ஸ், ரெஸ்பான்சிபிள் ஆக்ஷன் ஃபார் மிஷன் விக்சிட் பாரத். தென் இதோட கீ ஃபீச்சர் என்னன்னா, மொத்தமாக செக்ஷன் எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்குன்னா, 8 and 9 முன்னாடி இருந்தது, அப்புறம் 536 மாறிடுச்சு. சாப்டர் முன்னாடி 47 இருந்தது, அப்படியே 23 பாதியாக மாறிடுச்சு. புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, சிங்கிள் டேக்ஸ் இயர்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எப்போனா April 1 March 31 வரைக்கும் சிங்கிள் டேக்ஸ் இயர்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க புதுசாக. தென் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கான்ல, அவன் அப்ரூவ் பண்ணுறான். என்ன அப்ரூவ் பண்ணுறான்னா, பட்ஜெட் அப்ரூவ் பண்ணுறான். 2026, 2027 இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் அப்ரூவ் பண்ணுறான்.
அதில் என்ன லான்ச் பண்ணுறாங்கன்னா உட்காஸ் 3.0ன்றது ஒரு லான்ச் பண்ணுறோம். எதுக்காகனா மீடியம் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரேம் ஒர்க்காக நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நம்ம ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக உட்காஷ்ன்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை லான்ச் பண்ணுறோம். இந்த டிசிஷன் எப்போ எடுக்கிறாங்கன்னா 6/23 சென்ட்ரல் போர்ட் மீட்டிங் வந்து நடக்க போகுது எங்கன்னா பாட்னா பீகாரில். அங்கே தான் வந்து இதை வந்து அப்ரூவ் பண்ணுறான். இந்த மீட்டிங் வந்து யார் சேர் பண்ணுறதுனா நம்ம ஆர்பிஐயோட கவர்னர் இருக்கார்ல 26th கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா, அவர் தான் வந்து இது பண்ணுறாரு, சேர் பண்ணுறாரு. உட்காஸ் 3.0 வில் கைடட் ஆர்பிஐ ப்ரையாரிட்டைஸ் என்ன இயருக்கு மொத்தமாக வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து 3 இயர்ஸ்க்கு இருக்க போகுது. அதனால தான் வந்து 3.0ன்னு வச்சுருக்காங்க. தென் டைப் வந்து மீடியம் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரேம் ஒர்க்கு 3 வருஷத்துக்கு. தென் ஆர்பிஐ பற்றி பார்ப்போமா? எப்போ ஃபவுண்ட் ஆச்சு? ஏப்ரல் 1935. இது எப்போ நேஷனலைஸ் ஆச்சுன்னா 1949 தான் நேஷனலைஸ் ஆச்சு. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கள் மும்பை, மகாராஷ்டிரா. ஆர்பிஐ எந்த கமிஷன் கீழே செட்டப் ஆச்சுன்னா ஹில்டன் கமிஷன் கீழே. இதோட 26th கவர்னர் யார்? சஞ்சய் மல்ஹோத்ரா. தென் நெக்ஸ்ட் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா பயோஃபார்மா சக்தின்ற ஒரு இனிஷியேட்டிவ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, பயோஃபார்மானா என்ன, ஃபார்மாட்டிக்குள்ளே இருக்குல்ல, அதோட ஒரு ப்ராடக்ட் பயோஃபார்மா இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணுறாங்க. எப்போனா யூனியன் பட்ஜெட் 2026-2027 தான். இதோட எய்ம் என்னன்னா டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா இன்ட்டு குளோபல் பயோஃபார்மாட்டிகுலர் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் இதோட மோட்டிவ். இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா ஜெனரிக் ட்ரக்லாம் வந்து என்ன சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னா காம்ப்ளெக்ஸ் பயாலஜி அண்ட் பயோசிமிலர் ட்ரக்ஸாக. ஜெனரிக் ட்ரக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து என்ன சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னா காம்ப்ளெக்ஸ் பயாலஜிக்ஸ் அண்ட் பயோசிமிலாரிட்டிஸ் ட்ரக்ஸாகவும் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இந்த இனிஷியேட்டிவ் எவ்வளோ கார்பஸ் என்னன்னா 10,000 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. எத்தனை இயருக்குன்னா 5 இயருக்கு. பயோஃபார்மா சக்தி இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஸ்ட்ராட்டஜிக் ஃபார் ஹெல்த் கேர் அட்வான்ஸ்மெண்ட் த்ரூ த நாலேஜ் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன்ன்றது தான் சக்தியோட ஃபுல் ஃபார்ம். மொத்தமாக 10,000 crores 5 இயர்ஸ்க்கு. அப்புறம் என்ன டார்கெட் வைக்கிறாங்கன்னா 5% ஆஃப் குளோபல் பயோஃபார்மா மார்க்கெட்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் ஆகிடுவோம். டார்கெட் வந்து 5%. தென் ஃபோக்கஸ் வந்து என்ன? பயாலஜிஸ்ட் அண்ட் பயோசிமிலரிஸ்ட். எதை அப்கிரேட் பண்ண போகிறாங்கன்னா சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் வந்து அப்கிரேட் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? நம்ம மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் இருக்கார்ல, அவர் வந்து அப்பாயிண்ட் ஆகிறாருன்னா பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் யமகா மியூசிக் இந்தியா இருக்குல்ல, அதுக்கு வந்து அப்பாயிண்ட் ஆகுறாரு. இது எதுக்காகனா ஸ்ட்ரென்தன் இந்தியாஸ் மியூசிக்கல் ஈகோசிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் அண்ட் ப்ரொமோட் மேட் இன் இந்தியா இனிஷியேட்டிவ்காகவும் இது பண்ணியிருக்காங்க. தென் இந்தியா ஹிட் 1 பில்லியன் டன்னஸ் ஆஃப் கோல் ப்ரொடக்ஷனை வந்து இந்த வருஷம் ஹிட் பண்ணியிருக்கோம். செகண்ட் கன்சிக்யூட்டிவ் இயரா 2025 வந்து 997.87 மில்லியன் டன்னாக வந்து இருந்திருக்கும். இந்த வருஷம் 1047.52 மில்லியன் டன்னாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. 1 பில்லியன் டன்னஸ் ஆஃப் கோல் ப்ரொடக்ஷனை வந்து இந்த வருஷம் பண்ணியிருப்போம் செகண்ட் கன்சிக்யூட்டிவ் இயரா. அப்புறம் டார்கெட் என்னன்னா 1.5 பில்லியன் 2030க்குள்ள. இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கோல் ப்ரொடியூசர். யாருக்கு அப்புறம்னா சைனாக்கு அப்புறம். சைனா ஃபர்ஸ்ட், இந்தியா செகண்ட். அப்புறம் கோல்லேருந்து எனர்ஜி எவ்வளோ சேஞ்ச் ஆகுனா 55%. கோல்லேருந்து எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ ஜென்ரேட் ஆகுனா 71%. எவ்வளோ க்ரோத் ஆயிருக்குன்னு பாருங்களேன். 4.98% வந்து இயர் ஆன் இயர் போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் நம்ம மனோகர் லால் கத்தார் இருக்காங்க. மனோகர் லால் கத்தார்னா அந்த யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹோமுக்கும் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ்க்கும். தென் இது பவருக்கும் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ்க்கும் மனோகர் லால் அவர் என்ன இனாகிரேட் பண்ணுறாருன்னா பிரக்ரித்தின்ற ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் கார்பன் மார்க்கெட்டிங் பற்றி ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணுறாரு. அந்த இனிஷியேட்டிவ் பேர் என்ன? பிரக்ரித்தி. இது எங்கே நடக்க போதுன்னா யார் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம்னா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. யாரு கீழே வருவானா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர், மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட்டுக்கு தான் வருவார். அப்புறம் இது எங்கே ஹெல்ட் ஆக போகுதுன்னா பாரத் எலக்ட்ரிசிட்டி சமிட் வந்து 2023 நடக்க போகுது. எங்கன்னா யாஷ் பூமி கன்வென்ஷன் சென்டர் நியூ டெல்லியில். அங்கே தான் வந்து பிரக்ரித்தி 2026 யார் மனோகர் லால் கத்தார் வந்து இனாகிரேட் பண்ணுறாரு. இந்தியன் கார்பன் மார்க்கெட் போர்ட்டல் அப்புறம் இன்னொன்று லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவோட கார்பன் மார்க்கெட் போர்ட்டல் லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் எனேபிள் த எதுக்காகனா ரெஜிஸ்ட்ரேஷன், வெரிஃபிகேஷனு அண்ட் ட்ரேடிங் ஆஃப் கார்பன் கிரெடிட்ஸ்லாம் இருக்குல்ல, ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணுறதுக்காக வந்து இந்தியன் கார்பன் மார்க்கெட் போர்ட்டல்னு லான்ச் பண்ணுறாங்க. இது நேம் என்ன? பிரக்ரித்தி 2026. இதோட தீம் என்ன? அன்லாக்கிங் கார்பன் ஃபினான்ஸ் ஃபார் என்டிசி இம்ப்ளிமெண்டேஷன் த்ரூ த குளோபல் பார்ட்னர்ஷிப் அண்ட் டிஜிட்டல் பேத்வேன்றது தான் இது நம்மளோட தீமு. அப்புறம் டார்கெட் என்ன? நெட் ஜீரோ ஃபார் எமிஷன் ஃபார் 2070. இந்தியா லான்ச் கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் வந்து ஜூலை 2026 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கார்பன் ட்ரேட் பண்ண போகிறாங்க. எதுலேருந்துன்னா ஜூலையிலேருந்து. தென் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி இருக்காங்கல்ல, யார்? CR பட்டேல். அவங்க வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. என்ன ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா வேர்ல்டு வாட்டர் டே கான்க்ளேவ் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னா
நியூ டெல்லியில் எந்த வென்யூலனா அம்பேத்கர் இன்டர்நேஷனல் சென்டர்ல இது பண்ண போகிறாங்க. யார் இனாகிரேட் பண்ணுறது? சிஆர் பாட்டில். இதோட இந்த கான்க்ளேவ் எய்ம் டு ப்ரோமோட் எதுக்காகனா டயலாக் அண்ட் இனோவேஷன் இன் சஸ்டைனபிள் வாட்டருக்காக. குளோபல் தீம் என்ன வாட்டர் அண்ட் ஜெண்டரு. நம்மளோட இந்தியன் தீம் என்னன்னா இண்டஸ்ட்ரி ஃபார் வாட்டர். இதோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன? வேர்ல்டு வாட்டர் டே என்னைக்கு March 22 பொறுத்து தான் வந்து இதை பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இதை கான்க்ளேவ் இந்தியா என்ன March 23, 2026 இந்த கான்க்ளேவ் நடக்க போகுது. இது எது கீழே வரும்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 6 இருக்குல்ல, அதுக்கு கீழே தான் வரும். 5 வந்து ஈக்குவாலிட்டி, 6 வந்து கிளீன் வாட்டர் அண்ட் சானிடைசேஷன். தென் இந்தியாவும் பூட்டானும் வந்து சைன் பண்ணுறான். எதுக்கு நான் சைன் பண்ணுறேன்? மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணுறான். எதுக்காகனா போஸ்டல் செக்டர் கோஆபரேஷனுக்காக இந்தியாவும் பூட்டானும் வந்து சைன் பண்ணுறான். இது யாருக்கு நடுவில் சைன் ஆக போகுதுன்னா இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனுக்கும், ஏன்னா போஸ்டலில் கம்யூனிகேஷன் கீழே தான் வரும். பூட்டானோட மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கும். அப்போ 2 பேரும், பூட்டானோட மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டு, இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனுக்கும். தென் இது யார் சைன் பண்ணுறதுனா த சைன்ட் டியூரிங் த விசிட் ஆஃப் இந்தியன் செக்ரட்டரி இருக்கார்ல, இந்தியாவோட போஸ்ட் செக்ரட்டரி, அவர் வந்து பூட்டானை விசிட் பண்ணியிருப்பாரு. அப்போ தான் நடக்க போகுது. தென் ஒன்று லான்ச் பண்ணுறாங்கன்னா யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் யூபிஐ வந்து கிராஸ் பார்டர் ரெமிட்டன்ஸ் சிஸ்டத்துக்காக ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. இன்டெகிரேட்டட் வித் எது கூட இன்டெகிரேட் ஆயிருக்குன்னா யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் கூட இன்டெகிரேட் ஆயிருக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க்கு. எதுக்காகனா கனெக்டிவிட்டி, லாஜிஸ்டிக்ஸ், டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பிட்வீன் போஸ்டல் சிஸ்டத்தில் இது எல்லாமே பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்தியாவும் பூட்டானும் சேர்ந்து போஸ்டல் செக்டர் கோஆபரேஷன் ஒன்று பண்ணுறாங்க. தென் பூட்டானை பற்றி பார்ப்போமா? பூட்டானோட கேபிட்டல் என்ன? ட்ரையும்பு பூட்டான். கரன்சி வந்து பூட்டனீஸ் நுகுல்ட்ரம். அப்புறம் பிரைம் மினிஸ்டர் யாருன்னா டாக்பே. அப்புறம் ஹெட் ஆஃப் ஸ்டேட் பிரசிடென்ட் யாருன்னா வாங்சூ. தென் பேர்னோஸ் ஃபியூஷன் இருக்காங்கல்ல, பேர்னோஸ் ஃபியூஷன் பெங்களூர் பேஸ்டு ஸ்டார்ட் அப் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து என்ன டெவலப் பண்ணுறாங்கன்னா பிரக்யான்ற ஒரு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட்லி பில்டு டாப் மார்க்னா என்னன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். இதுக்குள்ள வந்து நிறைய கண்டக்டர் இருக்கும், செமி கண்டக்டர் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா 40 சென்டிமீட்டர் தான். இந்த அயன்மேன் படம் பார்த்துருப்பீங்களா, அதுக்கு ஒரு ஹார்ட் ரியாக்டர் இருக்கும்ல அவர்கிட்ட, அது எப்படி எனர்ஜி வந்து தானவே ஜென்ரேட் பண்ணிருக்கு. அதே மாதிரி தான் 40 சென்டிமீட்டரில் ஒரு டாக் மார்க்னு ஒன்று ரெடி பண்ணுறாங்க. இது மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலயமா எனர்ஜியை வந்து ஜென்ரேட் பண்ணுறது தான். நியூக்ளியர் ஃபியூஷனு மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலயமா எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறது தான் இதோட வேலை. It is also one of the smallest talk mark in the world with radius of 40 centimeter. The device marks the major step in Indian fusion energy researchல இது யூஸ் ஆகுது. எதுக்காகனா ட்ரெடிஷ்னலி லீட் பை யார்? கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். இது வந்து யார் டெவலப் பண்ணுறதுனா பிளாஸ்மா ரிசர்ச். எந்தெந்த பிளாஸ்மா? ஆதித்யா 1, ஆதித்யா U அண்ட் SSC செமி கண்டக்டிங் மேக்னெட்ஸ் வச்சு. அப்புறம் சவுத் இந்தியன் பேங்க் இருக்காங்கல்ல, அவன் வந்து யார் அப்பாயின்ட் பண்ணுறான்னா ஜோசப் கட்டோரை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. என்னவா அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னா சேர்மேனாக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. எத்தனை இயருக்குன்னா 3 இயருக்கு. இவர் யார் அதை சக்சீட் பண்ணுறாங்கன்னா பிஜே குரியனை வந்து சக்சீட் பண்ணி ஜோசப் கத்தோரை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. எதுக்கு கீழேனா அந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 கீழே தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. தென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ் எக்ஸ்பேண்ட் த பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். நம்ம இன்டர்ன்ஷிப்லாம் வந்து நம்ம காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் போவோம்ல, அந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீமை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. இப்போ இன்டர்ன்ஷிப்னா ஒரு சில கமாடிட்டி, ஒரு ஃபீல்டுக்கு மட்டும்தான் இன்டர்ன்ஷிப் இருக்குது. அப்போ ஃபீல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. என்ன நியூ ஏஜ் செக்டரில் வந்து எடுத்துகிட்டு வராங்க. என்னென்ன நியூ ஏஜ் செக்டர்? செமிகண்டக்டர், ரினியூவல் எனர்ஜி, குளோபல் கெப்பாசிட்டி சென்டருக்குலாம் வந்து இதுக்கப்புறம் வந்து இன்டர்ன்ஷிப் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. த கம்பெனிஸ் இந்த செக்டர் கேன் பி பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் இன்டர்ன்ஷிப்பில் வித்தவுட் மேண்டேட்டரி சிஆர்எஸ் ஆப்ளிகேஷன் வந்து நீங்கள் முன்னாடியே வாங்க தேவையில்ல, நீங்கள் டேரெக்டாகவே வந்து இன்டர்ன்ஷிப் வந்து நடத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். த ஸ்கீம் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். எதுக்கு நான் என்னன்னு யூத் எம்ப்ளாயபிலிட்டி த்ரோ த ரியல் வேர்ல்டு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷரை வந்து கொண்டு வரதுக்காக. அப்புறம் ஜாயின் கிராண்ட்னு ஜாயினிங் நீ போய் சேர்றப்ப 6,000 ரூபா ஃபர்ஸ்ட் டைம் கொடுப்பாங்க. அப்புறம் மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து 5,000 வந்து கொடுப்பாங்க. தென் டோட்டல் டியூரேஷன் என்ன? 12 மாதம் இந்த இன்டர்ன்ஷிப்பு. நீ வந்து 6 மாதம் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் இருக்கும். இந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் இருக்கும். அப்புறம் ஏஜ் குரூப் என்ன 21 to 24 தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ஜல்ஜீவன் மிஷின் வந்து கிராஸ் ஆயிருக்கு. ஜல்ஜீவன் மிஷின் தான் வாட்டர் கனெக்டிவிட்டி, டேப் வாட்டர் கனெக்ஷன் நம்ம வீட்டுக்கு வருது இல்லை, அதுதான் ஜல்ஜீவன் மிஷின். டேப் வாட்டர் கனெக்ஷன் வந்து 15.83 crores வந்து ரூரல் ஹவுஸ் ஹோல்டை வந்து நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திஸ் கவர் 81.71% ஆஃப் மொத்த டோட்டல் என்ன 19.36 crores வந்து ரூரல் ஹவுஸ் ஹோல்டு இருக்காங்க. அதுலேருந்து 81.75 வந்து கவர் பண்ணிட்டோம். 81.75 எவ்வளோ 15.83 ரூரல் ஹவுஸ் ஹோல்டை வந்து கவர் பண்ணிட்டோம்.
இந்த மிஷினை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்போ இந்த மிஷின் லான்ச் ஆச்சுன்னா 15th August 2019 லான்ச் ஆச்சு. இப்போ வந்து 2028 வரைக்கும் இந்த மிஷினை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட டார்கெட் என்ன, 55 லிட்டர் பர் டே ஒரு ஒரு பர்சனுக்கு கொடுக்கணும். ஒரு பர்சனுக்கு வந்து 55 லிட்டர் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இதோட எய்ம். எக்ஸ்டெண்டட் டேட் என்ன, December 2028. ஃபர்ஸ்ட் ஃபுல்லி கவர்டு ஸ்டேட் எந்த, கோவாவை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க இந்த ஜல் ஜீவன் மிஷன் மூலயமான்னு சொல்லியிருக்காங்க. தென் நரேந்திர மோடி பற்றி சொல்லியிருக்காங்க. நரேந்திர மோடி பிகம் த லாங்கஸ்ட் சர்விங் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நாள் இருந்திருக்காருன்னா 8931 days. இவர் ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத்தாக இருந்தார், அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை மாறினார். இவர் யாரை சர்பாஸ் பண்ணார்னா பவன்குமார் சாம்லிங் இருக்கார்ல, அவரை வந்து சர்பாஸ் பண்ணியிருப்பார். அவர் 8930 days இருப்பார், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வந்திருப்பார். சர்பாஸ் இந்திரா காந்தியை வந்து போன வருஷம் சர்பாஸ் பண்ணியிருப்பார். தென் இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் எப்போ ஆயிருக்காரு, 2014 பிரைம் மினிஸ்டராக வந்து ஆயிருக்காரு. தென் எம்சிக்யூஸ் பார்ப்போமா. ஐஎன்எஸ் தாராகிரி ப்ராஜெக்ட் 78 கீழே வரும். இது வந்து என்ன கிளாஸ், நீலகிரி கிளாஸ் கீழே தான் வரும். ஐஎன்எஸ் தாராகிரி வாஸ் பில்டு பை விச் ஆர்கனைசேஷன், எந்த ஆர்கனைசேஷன் பில்ட் பண்ணுறான்னா மஸ்கான் டாக் ஷிப் பில்டர்ஸ் தான் பில்ட் பண்ணுறான். த ப்ரொபோஷனல் சிஸ்டம் இஸ் யூஸ்டு இன் ஐஎன்எஸ் தாராகிரியில். ப்ரொபோஷனல் சிஸ்டம் என்ன, சிஓடி டிஓஜி. இது என்னன்னா கேஸு டீசல் வச்சு தான் ப்ரொபல்ஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விச் மிசைல் இஸ் டெவலப்ட் பை ஐஎன்எஸ் தாராகிரி, என்ன மிசைல், பிரம்மோஸ் மிசைல் வச்சு அதை வந்து மவுண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்ல, பிரம்மோஸ் மிசைல். தென் CGSMFI 2.0 வந்து இஸ் மேனேஜ் பை விச் இன்ஸ்டியூஷன் மேனேஜ் பண்ணுறான்னா NCGTC. பட்ஜெட் டோட்டல் கார்பஸ் வந்து எதுக்குன்னா எவ்வளோனா 20,000 crores டோட்டல் கார்பஸ். மேக்ஸிமம் கவரேஜ் எவ்வளோ, ஸ்மால் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து 80% வந்து கேரண்டி பண்ண போகிறோம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டருக்குலாம் வந்து கிரெடிட் கேரண்டி கொடுக்குற ஸ்கீம் இது. தென் த ஸ்கீம் வில் பி வேலிடேட் அன்டில் எது வரைக்கும் வேலிடேட் ஆக போகுதுன்னா June 30, 2026 வரைக்கும் வேலிடேட் ஆக போகுது. அந்த 20,000 கோடி காலியாகிற வரைக்கும். தென் GTA 2026 இஸ் பப்ளிஷ்டு பை, யார் பப்ளிஷ் பண்ணுறதுனா இன்ஸ்டியூட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் தான் வந்து டெரரிசம் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறான். யார் ஃபர்ஸ்ட் இருக்கா, பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் இருக்கான். இந்தியா வந்து 13th பொசிஷனில் இருக்கான். குளோபல் எபி சென்டர் யாருன்னா சப் ஷபர்னா ரீஜியன் தான் வந்து குளோபல் எபி சென்டர். டாப் 10ல் வந்து 6க்கு வந்திருப்பான். தென் ஃபார்மா பிஹெச் 2026 ரிலேட்டட் டு டேக்ஸ் அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த 1961 வந்து சேஞ்ச் பண்ணி 2025 சேஞ்ச் பண்ணாங்கல்ல, அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. அதுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. த நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வில் பி கம் இன்டு எஃபெக்ட் ஃப்ரம், எப்போ வந்து எஃபெக்ட் ஆக போகுதுன்னா April 1, 2026 எஃபெக்ட் ஆக போகுது. இந்த நியூ ஆக்ட் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ், என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா ரெவன்யூ நியூட்ரல்னு. இந்த கர்சக்தின்றது ஏஐ சாட்பாட்டு. தென் உட்காஸ்ட் 3.0 இஸ், உட்காஸ்ட் 3.0 ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. டியூரிங் உட்காஸ்ட் 3.0 டியூரேஷன் என்னன்னா மொத்தமாக வந்து 3 years. RBI 6/2020 மீட்டிங் எங்கே நடக்க போகுதுன்னா பாட்னா, பீகாரில். RBI கவர்னர் ஹூ சேர் த மீட்டிங், யார் சேர் பண்ணியிருக்காருன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் அவுட்லே ஆஃப் பயோஃபார்மா சக்தி. ஃபினான்ஷியல் அவுட்லே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா மொத்தமாக 10,000 crores வந்து ஃபினான்ஷியல் அவுட்லே. ஃபோக்கஸ் ஆஃப் ஸ்கீம் எதை ஃபோக்கஸ் பண்ணினா பயாலஜிஸ்டிக் அண்ட் பயோசிமிலர் மெடிசனை பொறுத்து ஜெனரிக் மெடிசனை வந்து சேஞ்ச் பண்ணி பயாலஜிக் அண்ட் பயாலஜிக் மெடிசன் கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் நியூ NIPERS ப்ரொபோஸ்டு, எத்தனை நம்பர் இருக்குடா மொத்தமாக 3. டார்கெட் குளோபல் மார்க்கெட் ஷேர் வந்து 5% வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஏஆர் ரஹ்மான் இஸ் பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் எதுக்குன்னா யமஹா மியூசிக் இந்தியாவுக்கு அப்பாயிண்ட் ஆயிருப்பாரு. யமஹா மியூசிக் இந்தியா சப்சிடரி ஆஃப் யாரோடது, ஜாப்பனீஸ் கம்பெனி தான் யமஹாவோடது. ரஹ்மான் மியூசிக்கல் இன்ஸ்டியூட் என்னன்னா KM மியூசிக்கல் கன்சர்வேட்டரி. கீ எய்ம் ஆஃப் பார்ட்னர்ஷிப் எதுக்குன்னா மியூசிக்கல் எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக. இந்தியா ரிசீவ்டு த கோல் ப்ரொடக்ஷன் ஆஃப், எவ்வளோ கோல் ப்ரொடக்ஷனா 1 billion tons வந்து கோல் ப்ரொடக்ஷன். இந்த கோல் கான்ட்ரிபியூட் அப்ராக்சிமேட்லி ஹவு மச் டு த எலக்ட்ரிசிட்டி, எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா 74%. இந்தியாஸ் குளோபல் ரேங்க் இந்த கோல் ப்ரொடக்ஷன் வந்து செகண்ட், ஃபர்ஸ்ட் வந்து சைனா. டார்கெட் எவ்வளோ கொடுத்துருக்கோம் 1.5 சொல்லியிருக்கோம் டார்கெட்டு. பர்கிருதி 2026 வந்து எங்கே ஹெல்ட் ஆக போகுதுன்னா டெல்லியில் தான் ஹெல்ட் ஆக போகுது. இந்தியன் கார்பன் மார்க்கெட் போர்ட்டல் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா கார்பன் கிரெடிட் ட்ரேடிங்காக. கார்பன் ட்ரேடிங் இஸ் எக்ஸ்பெக்டட் பை, எப்போ கார்பன் ட்ரேடிங் பண்ண போகிறோம்னா July 2026
இது வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணுறதுனா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஜேஜேஎம் லான்ச், ஜேஜேஎம்ன்றது யார் ஜல்ஜீவன் மிஷனை எப்போ லான்ச் பண்ணுறாங்க 2019. எத்தனை பேரை கவர் பண்ண போகுதுன்னா 15.83% வந்து கவர் பண்ணியிருக்கு. மொத்தமாக 19.63 க்ரோஸ் இருக்குது. அதில் வந்து அர்பன் வந்து 15.83 வந்து கவர் பண்ணியிருக்கு. டார்கெட் வாட்டர் சப்ளை வந்து 55 லிட்டர் பர் டே. ஃபஸ்ட்டு ஸ்டேட் 100% எது கவர் ஆயிருன்னா கோவா. நெக்ஸ்ட் டோட்டல் டே கம்ப்ளீட்டட். மோடி எவ்வளோ டோட்டல் 8,931 டேஸ். ப்ரீவியஸ் ரெக்கார்டு யார் ஹோல்ட் பண்ணியிருக்குன்னா பிரவன் சாம்லிங்கு. மோடி பிகம் த 2014 வந்து பிரைம் மினிஸ்டராக மாறினார். ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் பான் ஆஃப்டர் எதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம்.